Good morning to all. Welcome back. நான் உங்கள் ப்ரொஃபஸர் ஃப்ரம் த டார்க் அவன். ஸோ உங்களுக்கே தெரியும் நம்ம டெய்லி நிஃப்டி பேங்க் நிஃப்டி அனாலிசிஸோட வருவோம் ப்ரீ மார்க்கெட் அனாலிசிஸ். ஸோ இது வந்து உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நான் ஒரு சிவில் ரிசர்ச் அனலிஸ்ட் கிடையாது. நான் இங்கே எந்த ஒரு பெய்ட் ட்ரிப் ப்ரொவைட் பண்ண வரல, எந்த ஒரு ஃபீ ப்ராமிசஸ் கொடுக்க வரல. நான் கொடுக்கறது இல்லாமல் ஒன் அண்ட் ஒன்லி ஃபார் எஜுகேஷன் பர்பஸ். ஸோ இந்த லெவல்ஸ் வச்சு நீங்கள் ட்ரேட் பண்ணால் நீங்கள் உங்களோட சிவில் ரிசர்ச் ஃபினான்ஷியல் அட்வைசர் கன்சல்ட் பண்ணப்போ தான் ட்ரேட் பண்ணணும். அதர்வைஸ் நெவர் என்டர் இன் ஆப்ஷன்ஸ் பிகாஸ் ஆப்ஷன்ஸ் ஆர் ஆல்வேஸ் ரிஸ்கி. எதர் நீங்கள் எங்ககிட்ட லேர்ன் பண்ணுங்கள், இல்லாட்டி நீங்கள் எங்கே வேணால் லேர்ன் பண்ணுங்கள். பட் லேர்ன் பண்ணிவிட்டு நீங்கள் ட்ரேட் பண்ணுங்கள். வித்தவுட் லேர்னிங் ப்ளீஸ் டோன்ட் என்டர் த ட்ரேட். ஐ ஹோப் உங்களுக்கு இந்த விஷயம் புரியும்னு நினைக்கிறேன். ஸோ கம்மிங் பேக் டு அவர் டுடேஸ் அனாலிசிஸ். ஸோ நீங்கள் ஆல்ரெடி பார்த்தீங்க நேற்று, லாஸ்ட் வீக் ஆன் ஃப்ரைடே வி ஹேட் அ வெரி குட் மூவ். ஓகே, பாசிட்டிவ் மூவ்ஸ் ரெண்டு பக்கம் நம்ம பார்த்தோம் இன் போத் நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி. ஸோ பாஸ்ட் இஸ் பாஸ்ட். ஸோ வாங்க நம்ம இன்னைக்கு அனாலிசிஸ்குள்ளே போவோம். ஸோ உங்க முன்னாடி இருக்குது நிஃப்டியோட 5 minutes சார்ட். ஸோ நிஃப்டியோட 5 minutes சார்ட்டோட இம்பார்ட்டன்ட் ஜோன் எழுதிக்கோங்க. 22959 அண்ட் 22931. ஸோ அதே மாதிரி நிஃப்டியோட டவுன் சைடில் இருக்க ஜோன் எழுதிக்கோங்க, விச் இஸ் 22714 அண்ட் 22695. ஓகே, ஸோ இந்த ஜோன்ஸ்குள்ளே போச்சுன்னா நீங்கள் தயவு செஞ்சு ட்ரேட் எடுக்கக்கூடாது. ஸோ டோன்ட் எக்ஸிக்யூட் த ட்ரேட் இன் பிட்வீன் திஸ். ஓகே, ஸோ நீங்கள் எப்போ எக்ஸிக்யூட் பண்ணணும்? சப்போஸ் நம்ம இன்றைக்கி எக்ஸ்பெக்ட் பண்ணுறது ஒரு கேப் அப். அது ஏன்றது உங்களுக்கே தெரியும். ஸோ கேப் அப் எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம். ஸோ முக்கியமான லெவல் பாருங்கள். முக்கியமான லெவல் என்னோட அப்சைட் ஜோன் ப்ரொவைடட் பை இங்கே ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸ் ஜோன் இருக்குது 970 973 வரைக்கும். ஸோ நான் கால் சைட் போகணும்னா எனக்கு மார்க்கெட் அட்லீஸ்ட் 973க்கு மேலே சஸ்டெயின் ஆகணும். சஸ்டெயின் ஆச்சுன்னா நான் தாராளமாக கால் சைட் போவேன். ஸோ அப்படி போகிறேன் அப்படின்னா, ஸோ இங்கேருந்து போச்சுன்னா மார்க்கெட் ஃபஸ்ட்டு டார்கெட் இஸ் பெரிய டார்கெட், எந்த கேப்பும் இல்லாமல் ஸ்ட்ரைட்டாக 23,214 அண்ட் செகண்ட் டார்கெட் 23,279 அண்ட் மை தேர்ட் டார்கெட் நான் இங்கே வைக்கல. ஸோ இட் இஸ் ஆல்ரெடி வெரி பிக். பார்த்தாலே உங்களுக்கே தெரியுது. ஃப்ரம் 23,000க்கு மேலே போயிருச்சுன்னு வைங்களேன், மார்க்கெட் சூப்பர் டூப்பர் ஸ்பீடில் போயிடும். ஸோ 214 279 வரைக்கும் உங்களுக்கு அப்சைடில் டார்கெட் இருக்குது. பை எனி சான்ஸ் மார்க்கெட்டில் வந்துருச்சு, ஒரு ரெசிஸ்டன்ஸ் எடுத்துருக்கு மார்க்கெட்டு. சப்போஸ் இந்த லெவலுக்குள்ளே ரெசிஸ்டன்ஸ் எடுத்துருச்சுன்னா அகைன் இட் கேன் கோ டவுன் அப் டு 22,828. ஸோ 22,828க்கு வந்துட்டு ஒரு புல் பேக் எடுத்துகிட்டு அதை உடச்சிதுன்னா ஸ்ட்ரெயிட்டாகவே உங்களுக்கு நம்ம முக்கியமான டவுன் சைட் ஜோன் இருக்குது, விச் இஸ் 22,709. ஸோ இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 1 2 3 ப்ரைஸ் ஆக்ஷன்ஸ் கண்டினியூஸாக இருக்குது. ஸோ இது ஒரு முக்கியமான சப்போர்ட்டாக ஆக்ட் ஆகும். ஸோ இது முக்கியமான ரெசிஸ்டன்ஸாக ஆக்ட் ஆகும். ஸோ பார்ப்போம் மார்க்கெட் இன்றைக்கி எந்த டைரெக்ஷனில் போக போகுதுன்னு. இப்போ எனி சான்ஸ் மார்க்கெட்டில் கேப் டவுன் ஆகி இங்கே சப்போர்ட் எடுத்துருச்சுன்னா, இந்த இதுக்கு மேலே சஸ்டெயின் ஆகுதுன்னா அகைன் இட் கோ அப் டு 22,826 கீழே வரும். 826 உடச்சதுனா தான் நம்மளுக்கு 924 நம்மளோட பாக்ஸ் ஜோன் போகும். பை டிஃபால்ட் மார்க்கெட் பெரிய கேப் டவுன் ஆயிடுச்சு, இது கீழே 22,695 கீழே வந்துருச்சு. அவசரப்படாதீங்க, வெயிட் பண்ணுங்கள். ஸோ இந்த இடம் நல்ல ரெசிஸ்டன்ஸு, ஏன்னா இது கீழே ஓப்பன் ஆயிருக்கனால இது நல்ல ரெசிஸ்டன்ஸ் ஆக்ட் ஆகும். இதுக்கு மேலே போனால் தான் நீங்கள் கால் சைட் போகும் ஆஸ் பர் சினாரியோ. ஆனால் இதில் ரெசிஸ்டன்ஸ் எடுத்து மார்க்கெட் டவுன் வருதுன்னா டிஃப்ரெண்ட்டாக ஒரு நல்ல ஃபால் நீங்கள் பார்க்கலாம். அப் டு 22,470 462 வரைக்கும் ஒரு ஃபால் இருக்கும். ஓகே, ஸோ ஃபாலோட் பை 22,460 இங்கே ஒரு நல்ல சப்போர்ட் ஜோன் இருக்குது. அதையும் கொஞ்சம் புல் பேக் எடுத்து அதை பிரேக் ஆச்சுன்னா அகைன் இட் கோ அப் டு 22,400 அண்ட் 387. ஓகே, ஸோ தீஸ் ஆர் மை லெவல்ஸ் ஃபார் டுடேஸ் ட்ரேடிங். ஓகே, ஸோ இதை லெவலாக நோட் பண்ணிக்கோங்க, பேப்பர் பென் வச்சு நோட் பண்ணிக்கோங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி எக்ஸிக்யூட் பண்ணுங்கள். அவசரப்பட்டு எந்த இதிலும் போயிடாதீங்க. ஓகே ரைட், கொடுக்கணும்னு போயிட்டு நான் ஓப்பன் ஆகுது ஃப்ளாட்டாக ஓப்பன் ஆகுதுன்னு உடனே போயிடாதீங்க. ஃப்ளாட்டாக ஓப்பன் ஆச்சுன்னா ஒரு 10 மணிக்கு அப்புறம் நீங்கள் மெதுவாக எல்லாம் செட்டில் ஆன அப்புறம் நீங்கள் ட்ரேட் பண்ணுங்கள். அதர்வைஸ் உங்களுக்கு ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆக வாய்ப்புகள் நிறைய இருக்குது. கிளியர்? ஸோ கம்மிங் பேக் டு அவர் பேங்க் நிஃப்டி அனாலிசிஸ். ஸோ பேங்க் நிஃப்டி அனாலிசிஸோட லெவல்ஸை நோட் பண்ணிக்கோங்க, விச் இஸ் 51,351 which is the upside zone and 51,281. ஓகே, அதே மாதிரி டவுன் சைடில் பாருங்கள். ஸோ டவுன் சைட் இஸ் 50,680 அண்ட் 50,660. ஸோ இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஜோன். ஸோ இதுக்குள்ளே போச்சுன்னா மார்க்கெட்டில் தப்பி தவறி நீங்கள் ட்ரேட் எடுக்காதீங்க. ரைட், அப்போ எங்கே சார் எடுக்கிறது? ஸோ நம்ம இன்றைக்கி எக்ஸ்பெக்ட் பண்ணுறது ஒரு கேப் அப்னால. ஸோ மார்க்கெட்டில் எதர் இதுக்கு மேலே சஸ்டெயின் ஆகணும், விச் இஸ் நம்மளோட இம்பார்ட்டன்ட் பாக்ஸ் ஒன் மேலே சஸ்டெயின் ஆச்சுன்னா ஃபஸ்ட்டு டார்கெட் இஸ் 51,705 ஒரு புல் பேக், செகண்ட் டார்கெட் 51,896 ஒரு புல் பேக், அண்ட் தேர்ட் டார்கெட் 52,071 வரைக்கும் உங்களுக்கு அப்சைடில் டார்கெட் இருக்குது. ப்ளீஸ் நோட், சப்போஸ் அதையும் தாண்டிடுச்சுன்னா விச் இஸ் 52,338 வரைக்கும் இருக்குது.
கிளியர்? பை எனி சான்ஸ் மார்க்கெட்டில் கேப் அப் எடுத்தது. கேப் அப் எடுத்துட்டு இந்த லெவலில் மார்க்கெட் ரெசிஸ்டன்ஸ் எடுக்குது. ஸோ இது மேலே உடைக்க முடியலன்னா அது கீழே வந்துச்சுன்னா டெஃபினட்டாக சொல்கிறேன் 51,247க்கு கீழே வந்துச்சுன்னா தாராளமாக புட் சைடு எடுங்க. புட் சைடு எடுத்தீங்கன்னா 51,000 வரைக்கும் டார்கெட் ஒரு புல் பேக் எடுக்கும். அதை உடச்சிதுன்னா அகைன் இட் கம் அவுட் டு 50,680. பார்த்தாலே தெரியுது உங்களுக்கு இந்த ஜோன்ஸ் எல்லாம் உங்களுக்கு ட்ரேடிங் ஜோனாக கிடைக்கிது. பை எனி சான்ஸ் மார்க்கெட்டில் கேப் டவுன் எடுத்தது முக்கியமான சப்போர்ட் ஜோன் இருக்குது. ஸோ முக்கியமான சப்போர்ட் ஜோன் இருக்க ஒரு காரணத்தினால மார்க்கெட்டில் இங்கே வந்துட்டு ஒரு சப்போர்ட் எடுத்துகிட்டு போகுதுன்னா டெஃபினட்டாக மார்க்கெட் ஃபஸ்ட் டார்கெட்டான 51,000 போகும். ஒரு புல் பேக் எடுத்து 51,000 பிரேக் ஆச்சுன்னா 247 நம்மளோட அப்சைடு பாக்ஸ் ஜோனுக்கு போயிடும். ஐ ஹோப் உங்களுக்கு இந்த அனாலிசிஸ் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். பை எனி சான்ஸ் மார்க்கெட் நம்மளோட இந்த ஜோனுக்கு கீழே சஸ்டெயின் ஆகுது. இங்கே ஜோன் ரெசிஸ்டன்ஸை எடுத்து ஃபஸ்ட் டார்கெட் வருதுன்னா டெஃபினட்டாக 499 ஒரு புல் பேக் 499 உடச்சிதுன்னா 239 தென் புல் பேக் அண்ட் 132 வரைக்கும் டவுன் சைட் டார்கெட் இருக்குது. 132 உடச்சிதுன்னா 49,925 இருக்குது. நல்லா பார்த்தா உங்களுக்கே தெரியுது. ஸோ இங்கெல்லாம் கண்டினியூஸ் ப்ரைஸ் ஆக்ஷன் இருக்குது. 1 2 3ன்னு இங்கே 1 இருக்குது, இங்கே வந்து பாருங்கள். ஸோ ப்ரைஸ் ஆக்ஷன்ஸ் நிறைய இருக்குது. ஸோ சப்போர்ட்ஸ் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. ஸோ எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் மார்க்கெட்டில் இந்த ரேஞ்ச் உங்களுக்கு ப்ராஃபிட் புக்கிங் ஆர் மார்க்கெட்டில் மொமெண்டமை கேப்சர் பண்ண உங்களுக்கு இந்த ஏரியாஸ் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஆஃப் பேங்க் நிஃப்டி. ஸோ ப்ளீஸ் நோட், டோன்ட் மிஸ் இட். ஓகே, டன், தட்ஸ் இட். ஸோ தட்ஸ் ஆல் அபவுட் மை அனாலிசிஸ். ஸோ நான் சொல்லிட்டேன், இதுவும் சொல்லிட்டேன், இந்த மூவும் சொல்லிட்டேன். ஸோ இந்த மூவும் சொல்லியாச்சு. ஸோ மார்க்கெட்டில் ஃப்ளாட்டாக இருந்துச்சுன்னா அவசரப்பட்டு போய் ட்ரேட் எடுக்காதீங்க. ட்ரேட் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு தான் லாஸ் வரும். பிகாஸ் ஃப்ளாட்டாக இருந்துச்சுன்னா மார்க்கெட்டில் ஸ்டாப் லாஸ் ஹிட் பண்ண நிறைய சான்சஸ் இருக்குது. பிகாஸ் மார்க்கெட் இஸ் நெய்தர் இன் அப்சைட் டைரக்ஷன் நார் டவுன் சைட் டைரக்ஷன். ஸோ பி சேஃப், தென் யூ டேக் எ ட்ரை. Okay, so that's all about my answers. All the best, take care, bye bye and happy trading. See you soon with a new comment. தயவு செஞ்சு கமெண்ட்ஸை போடுங்க with a new analysis. உங்கள் கமெண்ட்ஸ் ஆர் வெரி ஹெல்ப்ஃபுல் ஃபார் மீ. நீங்கள் கமெண்ட்ஸே போடுறதில்ல, யூ அண்டர்ஸ்டாண்ட் தட் நமக்கு டெய்லி கிளாஸஸ் போயிட்டு இருக்க காரணத்தினால ஐ எம் ஜஸ்ட் அப்லோடிங் இன் த மார்னிங். அதர்வைஸ் ஐ would have uploaded earlier itself. So please நீங்கள் கமெண்ட் போட்டிங்கன்னா that will be more positive towards my videos, so that I will put regularly for your use. நான் எதுவும் சொல்கிறதுக்கு இல்லை இதுக்கு மேலே. அண்ட் ஸோ நான் லென்த்தியாக பேச விரும்பலை. தட்ஸ் ஆல் அண்ட் ஹாவ் அ ஹாப்பி நியூ இயர். I wish you all a very happy Tamil New Year. Okay, so with a lot of smile, with a good profit, days coming ahead. Okay, so thank you, bye bye.